வணக்கம் நேயர்களே, உழவுக்கு உயிரூட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். விளைநிலங்களோட பரப்பளவும் விவசாயிகளோட எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே வருதுன்னு வருத்தப்பட்டு இருந்த காலம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி விவசாயத்தை மீட்டெடுக்கக்கூடிய முயற்சிகள் நிறையவே நடந்துட்டு இருக்கு. இது உண்மையிலே மகிழ்ச்சியான விஷயம்தான். அதுக்கு வேற எதுவுமே தேவையில்ல, நம்ம நிகழ்ச்சி ஒன்னையே சாட்சியா சொல்லலாம். ஏன்னா நேயர்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து தர ஆதரவு வச்சு பார்க்கும் போதே முயற்சிகள் அங்கங்க நடக்கிறது நமக்கு நல்லா தெரியுது. இந்த முயற்சியில எல்லாரும் இணையணும் அப்படிங்கிறது தான் நம்ம எண்ணம். இனி நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நம்ம நிகழ்ச்சியில மாற்று சிந்தனையால விவசாயத்துல சாதிச்சவங்களை பத்தி பார்த்திருக்கோம். புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனவங்களை பத்தியும் பார்த்திருக்கோம். அந்த மாதிரி இப்ப நம்ம எதை பத்தி முதல்ல பார்க்க போறோம்? இன்னைக்கு அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு தனிநபருடைய சாதனையை பத்தியும் பார்க்க போறது இல்ல. விவசாயிகள் எல்லாரும் ஒன்னா இணைஞ்சு கூட்டு முயற்சியால என்ன மாதிரி விஷயத்த சாதிக்கலாம் அப்படின்றதுக்கு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அதை பத்தி தான் முதல்ல தெரிஞ்சுக்க போறோம். கரூர் மாவட்டம் நச்சலூர் கிராமம். இந்தியாவில் உள்ள லட்சக்கணக்கான கிராமங்களைப் போலவே இங்கும் விவசாயம்தான் பொருளாதாரத்திற்கான அடிப்படை. தமிழகம் முழுவதும் பாரம்பரியமாக பயிரிடப்பட்டு வரும் நெல், வாழை, கரும்பு போன்ற பயிர்களை மட்டும்தான் இந்த கிராமத்திலும் பயிரிடுகின்றனர். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இங்கும் இழப்பை சந்தித்துக் கொண்டிருந்த விவசாயிகள் தான் அதிகம். ஆனால் இன்று நிலைமை தலைகீழ். இங்குள்ள விவசாயிகளால் தற்போது குறைந்த செலவில் விவசாயம் செய்ய முடிகிறது. அதிக லாபத்திற்கு விளைபொருட்களை விற்பனை செய்யவும் இயலுகிறது. இதற்கு காரணம் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி என்று அழைக்கப்படும் விவசாயிகள் உற்பத்தி நிறுவனம்தான். நல்ல பயனுள்ளதாகவே இருந்தது. இப்போ எங்களோட முதலீடோ எங்கள்கிட்டே இருக்கு. நாங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற லாபமும் அது எங்ககிட்டே இருக்கு. அதனால அந்த லாபத்தை நாங்களே பார்க்குறோம். அதில் நஷ்டத்துக்கு எங்களுக்கு வேலையே கிடையாது. நான் அந்த கம்பெனியில் சேர்ந்தாலும் எங்களுக்கு லாபம் தான். அதில் நஷ்டங்கிற வேலைக்கு எப்பவுமே அது இல்லை. ஆகி போச்சுன்னா நாங்கள் அதை முறையானபடி பராமரிச்சுட்டு இருக்கோம் அந்த சங்கத்தில். இப்போ நான் அந்த கம்பெனியோட ஒரு உறுப்பினருங்க. முன்னாடி உறுப்பினர் ஆகாததுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் உரங்கள் எல்லாமே, விதைகள் எல்லாமே வெளியில் தனியார் கடைகளில் மட்டும்தான் நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அங்கே அவங்க சொல்கிற ரேட்டுக்கு தான் நாங்கள் வாங்கிட்டு இருந்த சூழ்நிலை இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்ததுக்கு அப்புறம் அதாவது உண்மையான ரேட் என்ன, அதாவது ஒரு விதையாகட்டும், ஒரு பூச்சி மருந்தாகட்டும், உரங்களாகட்டும், அதோட உண்மையான எம்ஆர்பி ரேட் என்னங்கிறது இந்த கடையோட மெம்பர் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். நபார்ட்ல இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. என்ன ட்ரைனிங் ப்ரோக்ராம்னா, இந்த விவசாயிங்க எல்லாம் ஃபார்மர்ஸ் கிளப்ல இருந்து ஒரு 2 ஃபார்மர்ஸை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கெல்லாம் இந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பம் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங்ல தான் ஒரு 40 விவசாயிங்க அந்த ட்ரைனிங்க்கு அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஒரு 6 மாசம் நடந்துச்சு. 6 மாசம்னா ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல. ஸோ அப்போதான் நம்ம விவசாயிங்க நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம பிரச்சனைக்கு அரசாங்கத்தையே சார்ந்து இருக்கக்கூடாது. ஸோ நம்மளுடைய பிரச்சனையை எப்படி தீர்க்கணும்னு யோசிச்சப்போ தான் நம்மளா சேர்ந்து ஏன் நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதில் ஒரு உரம் சப்ளை, பூச்சி மருந்து, அப்புறம் தரமான விதையெல்லாம் நம்ம சக விவசாயிங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் அப்படியே ஆரம்பிச்சது தாங்க. ஒரு 50 பேர் விவசாயிங்க சேர்ந்து இந்த மாதிரி ஒன்று ஆளுக்கு 25,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு 150 பேர் அதில் உறுப்பினராக இருக்காங்க. இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிங்கிறது ஒரு 10 ஃபார்மர் வேணுங்க மினிமம் இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு. 10 ஃபார்மர்ஸ், இது ஃபார்மர்ஸ் மட்டும்தான் சேர்ந்து ஆரம்பிக்க முடியுங்க. வெளியில் இருக்கிறவங்க ஃபார்மர்ஸுங்கிற போர்வையில் ஆரம்பிக்க முடியாது. அதுக்கான இதுவும் ப்ரூஃபும் கேட்குறாங்க. இப்போ ஒரு கம்பெனியை பதிவு பண்ணணுன்னா ஃபார்மர்ஸோட ப்ரூஃப் கேட்குறாங்க. இந்த 10 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கே போக முடியுங்க. இந்த ஆரம்பிக்கிறதுனால என்ன பயனா, ஃபார்மர்ஸ் அவங்களுடைய பிரச்சனையை கூடுமான வரைக்கும் அவங்களே சார்ட் அவுட் பண்ணிக்கலாங்க. இனி வரும் காலத்தில் அரசாங்கத்துடைய சலுகைகள் எல்லாமே ஒரு தனிப்பட்ட நபருக்கு கிடைக்குங்கிறது சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி கூட்டமைப்பாக இருக்கிறவங்களுக்கு அரசாங்கமே அவங்களே முன்னுக்கு நிறைய சலுகைகள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு தனிநபருக்கு ஒரு உதவி பண்ணுறதை விட ஒரு 500 விவசாயிங்க, ஒரு 1000 விவசாயிங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அரசாங்கம் செய்கிறதுக்கு தயாராக இருக்குங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி கூட்டமைப்பு நிறைய வரணும். தமிழ்நாட்டில், இந்தியா முழுக்க வரணும். அவங்க தங்களுடைய பொருளை நிர்ணயம் பண்ண, விலை நிர்ணயம் பண்ணணும். நேரடியாக நுகர்வோருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து பண்ணாங்கன்னா ஒரு விவசாயிக்கும் கட்டுப்படியான ரேட்டு கிடைக்கும், நுகர்வோருக்கும்
ஒரு வாங்கக்கூடிய விலையில இன்னைக்கு விவசாய உற்பத்தி ஆகிற பொருள் கிடைக்கும். உற்பத்தி செலவை குறைப்பதும் விவசாய பொருட்களுக்கு சரியான விலை கிடைக்க செய்வதும் தான் விவசாயிகள் உற்பத்தி நிறுவனத்தின் அடிப்படை செயல் திட்டம். விவசாயிகள் உற்பத்தி நிறுவனம் ஜூன் 2012 ஆரம்பிச்சாங்க. ஜூன் 2012 ஆரம்பிச்சு இந்த இன்புட் சப்ளை ஷாப், அதாவது இந்த உரம் மற்றும் பூச்சி மருந்து எல்லாம் சப்ளை பண்றதுக்கான லைசன்ஸ் இதெல்லாம் எடுத்து எங்களுக்கு ரெடி ஆகிறதுக்கு அக்டோபர் ஆயிடுச்சுங்க. அக்டோபர் 1ஆம் தேதி அன்னைக்கு இந்த உரம் ஷாப் ஓப்பன் பண்ணோம். உரம் ஷாப் போன ஃபினான்ஷியல் இயர், அதாவது 2012-13 அந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய்க்கு இந்த கடை மூலயமா வர்த்தகம் பண்ணியிருக்காங்க போன வருஷம். இந்த வருஷம் கிட்டத்தட்ட 1,30,00,000 ரூபாய் இதில் வர்த்தகம் பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 800 டன் உரம் இதில் சப்ளை பண்ணியிருக்கிறோம். இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் பனிக்கம்பட்டின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோமோ அதே தான் அந்த பனிக்கம்பட்டி பிரான்ச்லாம் இருக்குங்க. ஏன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற ஃபார்மர்ஸ் எங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுங்கன்னு அவங்க கேட்டதன் பேரில் அங்கேயும் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 7-8 பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு பிளான் இருக்குங்க. ஸோ அதனால் அந்தந்த ஊரில் நம்ம மாதிரி நம்ம இந்த நல்ல நியாயமான ரேட்டில் கொடுக்குற கம்பெனி இருந்தால் விவசாயிகளுக்கு அது பயனடைய போகுதுங்க. அரசாங்கம் நம்மளுக்கு 15 லட்சம் ரூபாய்க்கு இந்த நடவு இயந்திரங்கள், அப்புறம் பவர் டில்லர், அப்புறம் பவர் வீடர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சக விவசாயிங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையில் வாடகைக்கு கொடுத்து அந்த விவசாயிங்க பயன்படுற அளவில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த மிஷினரிஸ் நம்மளுக்கு முழுக்க 100% மானியத்தில் அரசாங்கம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நம்மளும் சக விவசாயிங்களுக்கு நம்ம குறைந்த வாடகையில் கொடுத்து அந்த விவசாயிங்க பெனிஃபிட் பயனடையும் வகையில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. இந்த வருஷம் நம்ம ஒரு விதை உற்பத்தி நிலையம் கட்டிட்டு இருக்கோம். அதாவது நெல் விதை நம்ம ஃபார்மர்ஸ்க்கு கொடுத்து அதை நம்ம அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி நல்ல தரமான விதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 30 லட்சம் ரூபாயில் நபார்டுடைய நிதி உதவியின் மூலம் இந்த ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்கோங்க 2000 சதுர அடியில். விவசாய சங்கங்களோ விவசாய கூட்டுறவு அமைப்புகளோ சாதிக்க முடியாததை ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியின் மூலம் செய்ய முடிகிறது. உலகளாவிய பொருளாதார சூழலில் அரசு நிறுவனங்களின் தலையீடின்றி, அதே சமயம் அரசு நிறுவனங்களின் உதவியோடு விவசாயிகள் தாங்களாக முன்னெடுத்துச் செல்லும் அமைப்பாக ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி செயல்படுகிறது. இதுவே ஏன் இந்த மாதிரி கம்பெனி சட்டத்தில் ஆரம்பிக்கணும்னா, இப்போ நிறைய சொசைட்டிலாம் இருக்குங்க. சொசைட்டிங்கிறது மெம்பர் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்க முடியாதுங்க. அதில் நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கு. இப்போ 100 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, 100 மெம்பர்ஸ் சேர்ந்து ஒரு ரைஸ் மில் போடணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா, கவர்மெண்ட்ல இருந்து அவங்க ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க, அவங்க இதுக்கு ஆட்சேபனை தெரிவிச்சாங்கன்னா அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை போக முடியாதுங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் ஒரு சொசைட்டியா பதிவு பண்ணாம 1956 கம்பெனி சட்டத்தின் கீழ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும். இது மட்டுமின்றி நச்சலூர் விவசாயிகள் உற்பத்தி நிறுவனத்தின் சார்பில் விவசாயம் சார்ந்த வேறு சில தொழில்களையும் தொடங்க திட்டமிட்டுள்ளனர். அதிக அளவு நெல் விவசாயிகளை கொண்ட நச்சலூர் பகுதியில் சாகுபடி செய்த நெல்லை அப்படியே விற்காமல் அரிசியாக்கி தனியாக பெயரிட்டு விற்பனை செய்யவும் இங்குள்ள விவசாயிகள் இலக்கு வைத்துள்ளனர். மாடர்ன் ரைஸ் மில் ஒன்று பண்ணலான் இருக்கோம். எதுக்காக அந்த மாடர்ன் ரைஸ் மில்ல, நம்ம ஏரியாவில் தரமான நெல் கிடைக்குது. நம்ம ஏரியாவில் இருக்கிற நெல் பிரீமியமான நெல்லுங்க. ஸோ ரொம்ப விரும்பி வாங்குவாங்க மில்லுக்காரங்க. ஸோ இதையும் நம்மளே கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு மாடர்ன் ரைஸ் மில் போட்டு நேரடியாக நுகர்வோருக்கு நம்ம நல்ல கட்டுப்படியான ரேட்டில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த பிளானை வச்சுருக்கோங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபா வருங்க அந்த ப்ராஜெக்ட். நான் ஒரு உற்பத்தியாளர், விவசாயி. நான் எப்படி ஒரு நுகர்வோர் நேரடியாக பயனடைய முடியும்னா, நான் நடுவில் இருக்கிற கேப்பை குறைச்சினா தான் நுகர்வோருக்கு கம்மியான ரேட்ல கிடைக்கும். திட்டமிட்ட இலக்குடன் செயல்படுவதன் மூலம் விதை முதல் விற்பனை வரை என்ற இலக்கை நோக்கி நகர்ந்து வருகின்றனர் நச்சலூர் பகுதி விவசாயிகள். ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் இருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.